வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரே ரைஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்து குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரைஸ், அதே டைமில் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டாக்கி பாட்டிலில் போட்டு வச்சுட்டா அது பாட்டுக்கு இருக்கும். அப்பப்போ நீங்கள் கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ண அப்படின்னு வச்சுல டேஸ்ட்டும் வாசமும் மாறக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு கை அளவு வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா தாராளம் ஒரு 10 டேஸ்க்கு வரும். வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் கூட இதை பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா எல்லா பருப்பெல்லாம் செய்கிறதுனால ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லிக்கலாம். பேன் ஆன் பண்ணிவிடுங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, புளி நல்லா செவக்க வறுத்துடுங்க. எண்ணெய் வேண்டாம், ட்ரை ரோஸ்ட். இதோட 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, வேர்க்கடலை தூக்கலாகவும் மற்ற பருப்பு கம்மியாகவும் இருக்கணும். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. ஒரு சின்ன பீஸ் புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸில். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கான மெஷர்மெண்ட்டு. இதோட ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் போட்டுக்கிடலாம். 2 வரமிளகா, ரெண்டு ஆர்க்கு கருவேப்பிலை. நல்லா செவக்க வறுத்தெடுத்துடுங்க. பருப்பு ஓரளவுக்கு செவந்து வந்தாச்சு பாருங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. எள்ளு இப்போ படப்படனி பொரிய ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறவும் இதை பொடி பண்ணி எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுடுங்க. கடுகு பொரியவும் வேர்க்கடலை, கருவேப்பிலை, கச்சின பூண்டு. இந்த சாதம் நீங்க கடலெண்ணெயில பண்ணுங்க, நல்லா இருக்கும். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ வடிச்ச சாதம் கொட்டிடலாம். பொடி பண்ணுன பொடி. சாதம் குழையாம அடியிலிருந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட குயிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. செய்கிறதும் ஈஸி, சாப்பிடவும் நல்லா இருக்கும், வெரைட்டியாகவும் இருக்கும். எப்பவும் ஒரே ரைஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரைஸாகவும் இருக்கும். இப்போ சர்வ் பண்ணலாம். நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சித்திரன்னம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.